சர்வாதிகார போக்கை திணிக்கக்கூடிய வகையில் நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர், மாநில முதல்வர்கள், அமைச்சர்கள் வழக்கில் சிக்கி 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் இவ்வாறு கூறியுள்ளார். வருங்காலத்தில் இதுபோன்ற சர்வாதிகாரத்தை இந்திய மக்கள் ஒழித்தே தீருவார்கள் என்று காதர் மொய்தீன் குறிப்பிட்டுள்ளார். பாஜக ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்திலும் சர்ச்சை அடிப்படையில் தான் செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களின் ஒப்புதலுடன் சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்று கூறிய காதர் மொய்தீன் யாருடனும் கலந்து பேசாமல் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சாடினார். இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படையே வேற இருக்கக்கூடிய ஒரு திருத்தமாக நாங்கள் கருதுகிறோம். இந்தியாவிலே இதுவரை நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற ஜனநாயகத்தை குலைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.